ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து லக்கி மேன்ஷன். நான் உங்கள் எல்லார் இன்றைக்கி வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டிஃபிகல்ட்டி ஈஸியாக வச்சுப்போம். ஏன்னா இந்த வந்து கேம் வந்து விளையாண்டுருக்கேன், நமக்கு கொஞ்சம் பயமாக மீடியம் இதில் நார்மல் வச்சா கொஞ்சம் ஸ்பீடாக வராங்க, அதனால் ஈஸி வச்சுப்போம். குவாலிட்டி மீடியமு, கிராணி 9 இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் தெரியும்டா உங்களுக்கு. லோடிங் ஆகுது, இப்போதைக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து டே 1 ஆயிடுச்சு. இந்த கேமில் வந்து டே 5 வரைக்கும் இருக்குது. கிராணி 1, 2, 3 மூணு கேம்லேயுமே டே 5 வரைக்கும் இருக்கும். டே 5 தான் லாஸ்ட் டே. இப்போ வந்து கதை இறக்கி விட்டுருக்காங்க. இதான் நம்ம உட்காந்த இடம், ஒழுதுக்கலாங்கிட்டு. இப்போ இந்த பக்கம் போய் இங்கே வந்து ஒரு மிஷின் இருக்கும், இங்கே சவுண்டு போட்டுருவோம். சவுண்டு எடுத்துச்சு. இப்போ கிளவியும் வச்சு கிளவனும் 2 பேர் வருவாங்க, வந்துட்டு முடிப்பாங்க என்னடா சவுண்டு எடுத்துன்னு. அப்படியே நம்ம நேக்கம் மேலே தப்பிச்சு ஓடிடுவோம். இன்னும் வரக்கானா உட்காந்துடும், பார்த்துறாங்க. கிளவ போகிறாப்புல கிளவி காணோம். ஐயோ, பயமாக வேறு இருக்குமே, கிளவி வேறு காணோம். நாங்கள் தெரிச்சு ஓடிடுவோம். கிளவி உமா வர இந்த ஒளிஞ்சுப்போம். பார்க்க மாட்டான். பார்த்துட்டா. ஐயா ஓடுங்க. கிளம்பி பார்த்துட்டான். போட்டேன். 2 பக்கம் சுற்றி வச்சா நான் எங்கிட்ட ஓடுறது. கிளவி முதைய வந்துருந்தா தப்பிச்சு ஓடிருப்பேன். இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இப்போ டே 2 நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு தான் பொருள் கிடச்சா அந்த பொருளை வச்சு எஸ்கேப் பண்ணுவோம். இதில் 3 எஸ்கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டரு, கார் எஸ்கேப்பு, போட் எஸ்கேப்பு. இருக்கிறதுல ஈஸினா போட் எஸ்கேப் தான் ஈஸி. போட் எஸ்கேப்பு, கார் எஸ்கேப் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஹெலிகாப்டரும் ரொம்ப கஷ்டம். நிறைய பொருள் தேவை அதுக்கு வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அதே இடத்துல ஒழிஞ்சிருக்கோம். இப்போ 2 பேரும் வரீங்க, இல்லைன்னா கேம் டெலீட் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எவனையும் காணுமே, சவுண்ட் கேட்கலையா எங்களுக்கு? மறுபடியும் சவுண்டு போடுமா? வந்துடுவாங்களா? பயமாகவே இருக்கே. ஒரு சவுண்டை போடுவான். சமால் எப்பயாவது வாங்க சவுட்டு கிளவீஸ். உட்காந்து லைட்டாக பயமாக இருக்குது. என்ன மடக்கானா எங்கே இருக்காங்க தெரியலையா? கிளவர் வந்துட்டாப்புல. கிளவா வணக்கம். நெக்ஸ்ட்டு கிளவி. மறுபடியும் கிளவி ஜல்தி வாங்க வந்தால் சரி. எங்கடா கிளவி காணா, கூப்பிட்டு வாங்கடா. மறுபடியும் நான் போகும்போது வரப்போகுது அடி வாங்கி சாப்பிட போகிறேன். அம்மா கிளவனே வந்துட்டேன். உள்ளே போகிறேன். அதுதான் சோழி முடிஞ்சு. பார்க்கல ஐசியூவா வந்துட்டாப்ல இருக்க காணோம். ஒளிஞ்சுப்போம். ஐயோ தரல கிளவி காணோம். ஐயோ பார்க்கல. அப்படியே போயிடுறேன். இப்படிதான் பக்கம் கட்டுறாங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. இந்த ரூம்குள்ளே போவோம். இங்கே ஒன்று தான். சேஃப்டி ஃபஸ்ட். ஹெலிகாப்டர் மேனுவலா? நம்ம ஹெலிகாப்டர்லாம் பண்ண போகிறோம்ல, நம்ம போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். போட் எஸ்கேப். ரெஞ்ச் கிடச்சிருக்கு. ரெஞ்ச் டோரில்
லஞ்சு கிடச்சிருக்கு. இங்கே டோர் லாக் தான் கிடக்கு. இங்கே தான் கிளம்பி போகும். ஐயோ கீபோர்டு வச்சுட்டு இருக்கு கிளவி. கீபோர்ட்லாம் வாசி தெரியுமா அதுக்கு? கீபோர்ட்லாம் வாசி தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு வாசிட்டு போவேன். கிளம்பி போவேன். அப்படியே போயிடுவோம். ஐயோ பார்த்துடா. ரெண்டுக்கு இப்போதையும் கிளவுன்னு வந்தியான். உள்ள போய் ஒளிஞ்சுப்போம். தட்டி விட்டேன் தியோ. ஓடுறா வந்துட்டானா சோழி முடிஞ்சு. அவ்வளோதான். ஸ்டன்கண்ணு போட்டு மஸ்ஸு தரமான கண்ணுங்க. சாக்கடை செத்து போயிடுறாங்க பாருங்கள். ஒரு சாம்பிள் காட்டுறேன் சுட்டு. 6 கிளவி தான் நம்ம தோற்றிட்டு இருந்தா. அடி வா. இங்கே தானே இங்கே இருக்க. கீபோர்டை வாசிப்போம். எப்படி வட ஹெட் ஷாட். மூக்கு குத்திட்டேன் பார்த்தியா? டக்கு கிளி வந்துட்டா. ஓடு. எப்படியே 2 வயத்தையும் போட்டு பொழந்துட்டோம்ல. வாங்கட பாட்டு பசங்களா. அந்த அங்கே ஒரு குட்டிச்சாத்தா இருக்கும், அதையும் போட்டு தள்ளிடுவோம். இந்த இருக்கு பாருங்க. எனக்கு காணா. நாய் கூப்பிட மேலாம் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இங்கே இதா இருக்கா? அந்த கால் தெரியுதா? அந்த கால் தெரியுது பார்த்தீங்களா? உங்களை வரக்கானா கிட்ட போனால் படுத்து போட்டுருக்காங்களே. வந்து போடுறா. ஐயோ போச்சு. அவ்வளோதான். செத்துலாம் போக மாட்டான். மறுபடியும் பிழைச்சிருவோம். கன் புல்லட் அங்கே கிடக்கு, கன் இங்கே கிடக்கு. வரத்துக்குள்ள வந்துட்டான். மனுச்சு உள்ள வரமாட்டேன். யாரடா மிரட்டுற? வரமாட்டேன். கண்ணை கீழே போட்டேன். சட்டி போட்டு சுற்றிட்டு இருக்கு. சட்டி போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த இங்கே தான் ஷார்ட்கன் தெரியுமா? அந்த கன்று இங்கே தான் கிடைக்கும். இந்த கக்கூஸ்குள்ளே தான் கிடைக்கணும் பார்ப்போம். கிளாஸ் ஃபியூஸ் இது வந்து ஹெலிகாப்டர்ஸுக்கு எதுனா தேவைப்படும். இங்கே வந்து ஒரு பிள்ளை ஒன்று இந்த இதுக்குள்ளே தான். இந்த பற்றி கன்று இது ஒரு வெப்பன் கீ தேவை. அது மேலே தான் இருக்கும். அங்கே மேலே போவோம். செத்து போய் ரொம்ப நேரம் வச்சுவான். ரீச் பண்ணியிருப்பாங்க மறுபடியும். என்ன இது? ஒன்றுமே இல்லை. பயமாகவே இருக்கே. வந்துட்டாங்க என்ன பண்ணுறது? ஓப்பன் த டோர். கேஸ்லிங் கேன் இது தேவைப்படும் நமக்கு. வாட்டர் ஸ்கேப்பு, மீட், லெக் பீஸ். வேறு எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. எதுக்கு? தண்டத்துக்கு என்ன திறந்துருக்கு? ஸ்டேரிங் வீல் உள்ளதாங்க இருக்கு. ஸ்பார்க் ப்ளக்கு இதுவும் உள்ளது. இது நான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3மே வாட்டர் ஸ்கேப்பு ரொம்ப முக்கியமானது. ஹேண்டு வீலு இது அவ்வளோவா தேவைப்படாது. இங்கே தான் வெப்பன் கீ நிறைய கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்டேரிங் வீல் எடுத்துகிட்டு மேலே போவோம். கிளவா வந்துடாத, வந்து செத்து போயிடுவேன். ஸ்டேரிங் வீல் வந்து கப்பல் ஓட்டுறதுக்கு. க்ரௌபார் அப்படியே இங்கேருந்து தூக்கி போட்டுருவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு க்ரௌபார். கிளவி இல்லை பாரு பல்ல 4 மாதம் பல்லு வளர்க்காமட்டு எங்களை கூட வச்சுடுவாங்க. நான் போயிடறேன்டா. பெரிய கட்டை தூக்கிட்டு நிற்கிது. இந்த கதை திறக்க முடியுமா? சம்திங் இஸ் பிளாக்கிங் திஸ் டோர் ஃப்ரம் அதர் சைடு. ஆமாம் ஹெலிகாப்டர் இங்கே ஏதாவது கிடைக்கும். வெப்பனுக்கு ஏதாவது கிடைக்கும். இங்கே வெப்பனுக்கு என்னது? போட்டு அவ்வளோதான். வாட்டர் ஸ்கேப்பு கன்ஃபார்மு. உள்ளப்போ நெக்ஸ்ட்டு போட்டிக்கு தூக்கிட்டா. போட்டிக்கு பேசாமல் கிளவிட்டு போய் செத்துருவான். செத்துட்டு மறுபடியும் உயிர் வந்துடுவான். இங்கே தான் எல்லா பொருளும் கிடக்கும். மண்டலே போடு. ஐயோ போயிட்டாலா? நாங்கள் குதிப்போம். 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஐயோ நாட்டினே சொல்லி முடிஞ்சிச்சு. எடுப்போமா?
அங்கேருந்து கக்கூஸ் சொல்லி கீழே தூக்கி போட்டுரும் சாவியை. அங்கே போய் நிற்பாங்க 2 பேரும். இங்கே ஒரு இது இருக்கும், அந்த அப்படியே உள்ள தூக்கி போடு. அவ்வளோதான். சவுண்டுக்கிட்ட 2 பேரும் கீழே போவாங்க. நம்ம நேக்கா க்ரோபார் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு பொட்டி இருக்கு, அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணிடுவான். க்ரோபார் என்ன இங்கே இருக்கா? சவுண்டு கீழே போட்டேன்டி, அங்கே போ. இல்லைவா நீ இல்லைல்ல? மெதுவாகவே வா, உனக்கு கால் வலி இருக்குல்ல. டேப்பு போங்கடா. இது ஹெலிகாப்டர் ஸ்கர் தான் யூஸ் ஆகும். கதவு போட்டு குதி குதி. அவ்வளோதான் குதாச்சு. ஐயோ கிழிஞ்சுது. தப்பு சொல்லலான்னு பார்த்தா அடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ டே 3யா? டே 3 எல்லா போலும் முக்கால்வாசி கிடச்சிருச்சு. முக்கால்வாசி கிடச்சிருச்சு பொருள்லாம். போட்கி வந்து அந்த ஹெலிகாப்டர் எடுத்து அந்த இங்கே இது சவுண்டை போட்டுருவான். லைட்டாக பயமாகவே இருக்குது. மேலே போனதுக்கப்புறம் வந்து டமான்னு போட்டேன், என்ன பண்ணுறது? சவுண்டை போட்டு இங்கே உட்காந்துருவான். எப்பயும் போல தான். இதான் நம்மளோட மெயின் ப்ராசஸ். இதை பண்ணாமல் போயிட்டோன்னா அடி வாங்க வேண்டியதேன். அப்புறம் யார் கிளவியே கிளவனா? கிளவன் இந்த கழுத்தில் சாவி மாட்டிச்சேன் பார்த்தீங்களா? அந்த சாவியை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணோம். அந்த டோர்னு காட்டுறேன். அவ்வளோதான். 2 பேரும் போயிட்டாங்க. சோ அங்கே போ. அவ்வளோதான், நான் கிளம்புறேன். என் வேலை முடிஞ்சிச்சு. தற்பொழுது கீழே இருக்காங்க. இங்கே போட்டு கீழே இருக்குது, ஆனால் சாவி பூரா மேலே இருக்குது. இங்கே வருங்க, எல்லாமே மேலே தான் இருக்குது. இன்னொருத்தர் போய் கக்கூசில் கீழே போட்டுருவாங்க. போட்டுக்கு இங்கே தான் போட்டிருக்கேன். இருக்கா? முன்னுக்குது. சவுண்ட் இங்கே வந்துச்சு. வேறு போட்டிக்கு ஸ்டேரிங் வீலு. வேறு என்ன? ஸ்பார்க் ப்ளக் இங்கே தான் இருந்துச்சு. ஓகே, ஸ்பார்க் ப்ளக்கு. வேறு என்ன தேவை? கேஸோலின் கேனு, அது இந்த கிச்சனில் கிடந்துச்சு. கரெக்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி போங்கடா, என்னடா நீங்கள்? கேஸோலின் கேன் கிச்சனில் இருந்துச்சு. வேறு பேட். சவுண்டு கீழே போட நீயே இங்கே வர. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே 4 டே 4 இருக்கேன். ரத்தமாக இருக்கு பாருங்க. ஸ்க்ரீனில் போனால் ரத்தமாக தெரியுது. அடிச்சு மண்டையை உடச்சிட்டாங்க போல. இது வாட்டி நான் ஒரு வாட்டி கூட கிளவேண்ட அடி வாங்கினதே இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே தான் இதுக்குள்ளே தான் போட்டை ஸ்கேப் பண்ணுறதுக்காக போட்டு கிடைக்கும். போட்டு இங்கே ஸ்டேரிங் வீலு, இங்கே ஸ்பார்க் ப்ளக்கு, இங்கே என்னடா கேஸ் ஸ்டேரிங் கேட்டு ஊற்றணும். இந்த இடத்துல சாவி இருக்கா? பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி உள்ள இது ஒரு லிவர் மாதிரி இருக்கும். மொத்தமாக மேலே தூக்கிவிட்டு அங்கே இருக்கிற கேட்டு சொயின்னு திறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம கப்பலில் உட்காந்து ஸ்டார்ட் வச்சுருந்து கிளம்ப வேண்டியதேன். நம்ம இன்னும் ஒன்றே வந்து கிடைக்கல. அது என்னென்னா பேட்லாக் கீ. அது எங்கே இருக்கும்? இந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்கும். க்ரோபார் மேலே இருக்குது. எடுத்துகிட்டு வந்து பொட்டி தந்தா. ஐயோ ட்ராப்பு டக்குன்னு வந்து போதா. ஐயோ வந்துட்டா. சாவ சொல்லு, நான் கிளம்புறேன். ஐயோ வந்துட்டா. டக்குன்னு போய் விழுந்துரு. பார்க்க மாட்டோம் நம்புறேன். பார்த்துட்டேன், அவ்வளோதான். சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்க்கல. கக்கா ஐசி ஒன்று கத்துவேல. பாரு என்னை பாரு கீழே தான் இருக்கேன் பாரு. கீழே படுத்து நடி. போயிட்டு தான் நினைக்கிறேன். இந்த போயிட்டு மறுபடியும் ட்ராப்பு போயிரு. திரும்பினா மண்டே உடச்சு போயிடும். பாப்பா உலக மட்டும் எவ்வளோ மெதுவாக போகிற. வரும்போது பறந்து வர பா. அப்படியே போயிடும். ஐயோ வந்துட்டாட. இங்கே ஒளிஞ்சுப்போம். வருது கிளம்பி வருது. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சு கிளவிய. ஐயோ வந்துட்டான்டா. அவனும் அடி வாங்க மாட்டேன்னா. அப்பா அடி வாங்கலை. ஓடுறா காப்பூஸ் திறந்தா இருக்குது. ஸ்பார்க் கொடுத்துருமா? நான் கிட்ட வந்தேன். சுற்றி வளச்சிட்டாங்க. அவன் சாரி முடிஞ்சிச்சு. கீபோர்ட் வச்சுருவான். டம்மார் நல்ல வேலை கிளம்பிட்டு அடி வாங்கலை. லாஸ்ட் டே
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இது லாஸ்ட் டே. இப்போ தான் ஸ்க்ரீனில் அடி பலமாக வந்திருக்கும். இது வருங்க, ரத்த கரையை வருங்க. இந்த வாட்டி எஸ்கேப் பண்ணுறோம். அப்பா 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 எஸ்கேப்பா முக்கியம். கண்டிப்பா ட்ராப்லாம் ஒரு ட்ராப்புங்க. யாரும் இல்லை. காக்கூஸ் போய் இருக்கிற எங்கடா போகல. இந்த பாத்ரூம் போய் இருக்கிற எல்லா உங்களை பார்க்கல போல. இன்னும் மெதுவாக வரையா அதானே என்னடா பார்த்த பரப்பானே. அப்போ கிளவி வராமல் தான் சரி. ஓப்பன் வாட் ஸ்டேரிங் வீல். ஐயோ சுற்றி வளச்சிட்டாங்க. போட்டுச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. 5 டே முடிந்து போச்சு. இது போட் எஸ்கேப்பு. அப்படியே கப்பலை ஏற்றி விட்ருங்க, கிளம்பி போயிடுறேன். ஐயோ 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 வேணாம் வேணாம் வேணாம். அடுத்து வரவே மாட்டேன் நான். ஓட்டால் மறுபடியும் வருவேன் பார்த்துக்க. அவ்வளோதான். அடுத்து வரேன், எஸ்கேப் பண்ணால் போகவே மாட்டேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணிடுவோம்.